ஹஜ்ஜுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அரஃபா என்ற மைதானம், மினா என்ற மைதானம், முஸ்தலிஃபா என்ற மைதானம் ஒரே மைதானத்தில் இருக்கும். எப்படி நிற்கிறது தெரியுமா? இஸ்லாத்துக்கு மட்டும்தான் அந்த தனி சிறப்பு. பிலிபாசின் வாஹினின், ஒரே ஆடை, எஹ்ராம் என்ற ஒரே ஆடை. அந்த 6 நாளும் எஹ்ராம் என்ற ஒரே ஆடை. நான் சொன்னேன், நடிகர் ஜி அவர் இஸ்லாத்துக்கு வந்தாராம். அவரே சொல்கிறாரு, முதல்ல சர்ச்சுக்கு போனேன், கிறிஸ்டினாக இருந்தேன், அங்கேயும் பாகுபாடு இருக்குது. கோயிலில் பார்த்தேன், அங்கேயும் பாடுபாடு இருக்குது. நடிகனாக பள்ளிவாசல் உள்ள போனேன். அல்லாஹ் இடத்துல மகத்தானவர், அல்லாஹ் இடத்துல முதல் இடத்தை பெற்றவர், அல்லாஹ் இடத்துல பரிசு பெற்றவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் யார்? இறையச்சமுடையவர் என்று இன்னைக்கும் கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்லை, காதால் கேட்கறது மட்டும் இல்லை, அனுபவிக்கிறோம். எதை அனுபவிக்கிறோம்? ஹஜ்ஜுடைய இடங்கள் நிறைய இருக்குது. அதில் எஸ்தஹதிரு மௌக்குஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நினைவு கூறணும். காரணம் தெரியுமா? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் ஹஜ்ஜு மகாசிதுன் வ மவாஇதுன். ஹஜ்ஜுடைய நோக்கங்களும் அது கற்றுத்தரக்கூடிய பாடமும் என்ற ஒரு மகத்தான தலைப்பு அவுகாஃபின் சார்பாக தரப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா புனிதமான இந்த நல்ல அமலை யௌமுத் தர்வியா பிற 8 ஹாஜிகள் லட்சோப கணக்கில் இன்று கூடியிருக்கிறார்கள். ஏற்கனவே சில ஜும்மாக்களில் சொல்லியிருக்கிறோம், உலகத்தில் ஒரே ஒரு அமல் அங்கிருந்து மட்டும்தான் செய்ய முடியும். அந்த இடத்துக்கு போய் ஜக்காத்தாக இருந்தாலும், ரமலானுடைய நோன்பாக இருந்தாலும், கலிமா சொல்வதாக இருந்தாலும், இது போன்ற தொழுகுவதாக இருந்தாலும் எங்கே இருந்து செய்ய முடியும். ஆனால் இந்த ஒரு அமல் மட்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட காலத்தில் செய்யக்கூடிய மகத்தான அமல். அல்லாஹு தஆலா இதிலே தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வைத்திருக்கிறான். ஹஜ்ஜை கடமையாக்கியது நோக்கம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மகத்துவமிக்க நோக்கமாக வைத்திருக்கிறான். ஒன்றொன்றுக்கும் காயான்னு சொல்வார்கள் அரபியில். அல் காயா அப்படின்னு சொல்லுவாங்க. காயாத் பன்மைகள். ஒவ்வொருவருக்கும் லட்சியம் இருக்கும். காயாத் சொன்னால் நோக்கங்கள் இருக்கும். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு இங்கே வந்திருக்கோம், அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு குடும்ப கோத்திரங்கள்லாம் இழந்து, மனைவி மக்கள்லாம் இழந்து பலவர் இருப்பாங்க, குடும்பத்தோடு இருப்பாங்க. ஏன் நம்ம நாட்டில் சம்பாதிக்காமல் இங்கே வந்தோன்னு சொன்னோன்னா கஷ்டத்தோடு தான், வெயில் எல்லா இதையும் தாங்குகிறோம், மன உளைச்சலை கூட தாங்குகிறோம், மன அழுத்தத்தை கூட தாங்குகிறோம். ஆனால் இதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது, இதுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. இந்த முயற்சிக்கு, ஒரு கடுமையான முயற்சிக்கு ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறோம். அதுபோல தான் ஹஜ்ஜி தரக்கூடிய மகத்தான லட்சியம் என்னவென்று சொன்னால், அதாவது அழகிய லட்சியம் என்னவென்று சொன்னால், அல் அஹ்லாக்கு அல் ஹமீதா அல் இஃபா, சுயமரியாதையோடு வாழ்வது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணிந்து காட்டுவது, உபூதிய்யா, அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு நிரூபிப்பது. இரண்டாவது
தௌஹீதை நிலைநாட்டுவது. மூன்றாவது வந்து நற்குணங்களை கொண்டு வருவது, போலுக்குரிய நல்ல அகலாக்களை நல்ல பண்புகளை கொண்டு வருவது. இன்றைக்கி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்களும் சரி, ஹஜ்ஜிக்கு போய் கொண்டு இருப்பவங்களும் சரி, இதை சிந்திக்க வேண்டும். இதை தெரியாமலே நிறைய பேர் ஹஜ்ஜி செய்யணும். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, நமக்கு அது சம்பந்தம் நினைக்காதீங்க. அல்லாஹ் யாரை எந்த நேரத்தில் உயர்த்துவான், எந்த நேரத்தில் கீழே கொண்டு போவான்னு தெரியும் ரப்புக்கு தெரியும். ரப்புக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் நமக்கு தெரியாது. அதனால் நம்மளும் நல்ல நியத்து வைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக 3 ஜும்மாவில் சொல்லிட்டு வரேன். நாம் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அல்லாஹ்வே என்னை உயர்த்தி வை என்று நினைத்தால், ஹதீஸை குதுசி இமாம் புகாரி கொண்டு வருகிறார். 3 ஜும்மாக்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம் சமீபத்தில். அதுபோல் இந்த ஹஜ்ஜுடைய நோக்கம் ஃபமின் ஸாலிக இகாமத் தௌஹீத், தௌஹீதை நிலைநாட்டுவது. தௌஹீதை நிலைநாட்டுவது, எல்லா இதிலும் தௌஹீதை நிலைநாட்டுவது தான், இதில் தௌஹீதை நிலைநாட்டுவது. ஏன்னா சென்ற ஜும்மாவில் சொல்லி காட்டினேன் விளக்கமாக. தல்பியா இருக்கிற, தல்பியான்னு சொன்னால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் சொல்கிறீங்க இல்லையா? அல்லாஹ்வே உனக்கு அடிபணிந்து விட்டேன், சரணகதியாகிவிட்டேன், உனக்கு இணை துணை யாருமே கிடையாது, உனக்கு நிகராக நபிமார்களை கொண்டு வைக்க முடியாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வைக்க முடியாது, உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடிய மலக்குமார் யாரையும் எவரையும் வைக்க முடியாது என்றுதான் அதனுடைய பொருள், பெரிய பொருள். அது தௌஹீதுடைய கலிமா. அதை எல்லோரும் முழங்குவாங்க இன்ஷா அல்லாஹ். நாளை யோமு தர்வியால் பிற 8ல் அப்படியே இதே தான் முழங்கிக்கொண்டே இருப்பாங்க. இந்த முழக்கம் தான் தௌஹீதுடைய கலிமா. தஹ்கீகுல் உபூதிய்யா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒருவருக்கு நான் அடிமையாயிருவேண்டா என்ற இதை சொல்லுவது. அது மட்டுமல்ல, துன்யாவுடைய எல்லா ஆசா பாசங்களையும் கழட்டிடணும். கழட்டுறது தான் கஃன் துணி மாதிரி கீழாட ஒரு மேலாட இஹ்ராம் துணி சொல்கிறீங்க இல்லையா, அதை உணர்த்துறது. என்ன லட்சம் இருந்தாலும் சரி தான், கோடான கோடிக்கு சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி தான், அதே சமயத்தில் மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே நல்லா போட்டு வந்துட்டேன். என் பக்கத்தில் நம்ம பாஷையில் ஒரு பிச்சைக்காரங்களும் நிற்பான். ஏன்னா அந்த நாட்டிலேருந்து வரவங்க ஏழை கூட இருக்கலாம்ல, இங்கேருந்து போவாங்க தான் பணக்காரனாக இருக்கணும். இருந்தாலும் கூட எல்லாம் சமமே என்ற அந்த இதை காட்டுறீங்க துன்யாவுடைய இதெல்லாம். காரணம் என்ன? ரப்புக்கு மத்தியில் நிற்கிறோம். அங்கே நிற்கிறது என்னது? நம்ம அரஃபா நின்றாலும் சரி, அந்த ஹஜ்ஜுடைய எல்லா காபத்துல்லா நின்றாலும் சரி, யார் முன்னால் நிற்கிறோம்? ரப்புக்கு முன்னாலே, அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம். முஜர்ரதன், தனித்து நிற்கிறோம். மின் ஸஹாரஃபிஹா, துன்யாவுடைய அலங்காரம்லாம் தூக்கி வீசிட்டோம். நான் பெரிய கோடீஸ்வரன், இந்த இஹ்ராம் துணி தேவையில்லை, நான் எல்லாம் வண்ண ஆடையை உடுப்பேன், யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை முன்னோக்கி நிற்கிறோம். எப்படி நிற்கிறோன்னா பிகல்பின் ஹாஷி, எல்லா இபாதத்திலும் இருக்கணும், உள்ளச்சத்தோடு நிற்கிறோம். அது மட்டுமல்ல, ஒனஃப்ஸின் முன்கஸ்ரின், உள்ளம் உருகி நிற்கிறோம், வேதனையோடு நிற்கிறோம். எல்லாம் எவ்வளோ செலவழித்து வந்திருக்கேன், எல்லாம் என் பாவங்களை மன்னிக்க தான் வந்திருக்கேன், வேறு நோக்கமே இல்லையா அல்லாஹ் என்ற லட்சியத்தோடு நிற்கணும். அதான் ஹஜ்ஜுடைய உண்மையான ரூஹானியத். எனவே அருமைக்குரிய முனீபன், ஒரு இடத்துல பாவத்தை எல்லாம் நிறைய வைத்திருக்கிறேன், அல்லாஹ் அதை கழுவுவதற்காக வந்திருக்கிறேன். தொழுகையும் அப்படித்தான், தொழுகை தக்பீர் கட்டினவொடனே அல்லாஹ் பாயித் பயணி, அதுக்கு அதான் அர்த்தம் தான். ஹஜ்ஜோடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், உள்ளங்கள் ஒன்று சேருது. எவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்க, உள்ளங்கள் ஒன்று சேருது. ஜம்உல் கலிமா, ஒரே கலிமா தான், தல்பியா என்ற ஒரே கலிமா தான். உங்களுக்கு ஒன்றும் எங்களுக்கு ஒன்று கிடையாது. ஷாஃபிக்கு 1, ஹனஃபிக்கு 1, ஹம்பலிக்கு 1, மாலிக்கு 1 அப்படிலாம் கிடையாது. ஹஜ்ஜில் அந்த பாகுபாடே கிடையாது, எல்லாம் ஒரே கலிமா தான். ஃபல் ஹஜ்ஜு மைதானும், ஹஜ்ஜு நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் தான் அரபால கூடணுமா, எல்லாரும் அரபால தான் கூடணும். மினால கூடணுமா, எல்லாரும் மினால தான் கூடணும். அந்த டயத்தில் தான் கூடணும், எல்லாரும் டயத்தில் கூடணும். ஏழை பாலைகள் எல்லாருமே ஒரே டயத்தில் கூடும். அல்லாஹ் எப்படி அடிமைத்தனத்தை காட்ட வச்சிருக்கான். ஈத்திமாவும், அரபால கோடீஸ்வரனும் அன்னைக்கு தான் சேரணும், ஏழை அன்னைக்கு தான் சேரணும். இந்த அளவுக்கு அதான் சொல்லி காட்டுவார்கள். ஃபல் ஹஜ்ஜு மைதானும் ஈத்திமாவும், மைதானம் சொல்கிறோம், அரபிலே அதே வார்த்தை தான். எனவே ஒன்று கூடுதலாக இருக்கும். மூசிமுல் உல்ஃபா, அன்பை நம்ம என்ன சேர்த்துக்கொள்கிறோம். அதே சமயத்தில் பிளவுகள் இல்லை, இஸ்லாத்தில் பிளவுகள் இல்லை என்ற எதுவும் தர்க்கிக்கவும் கூடாது. ஹஜ்ஜுடைய காலத்தில், எல்லா காலத்திலையும் கூடாதான், குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில். ஏன்னு சொன்னால், யார் ஹஜ்ஜை விளங்காமல் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ அவங்க தான் ஹாஜிகளுக்கு என்ன செய்வாங்க? நோய்வினை கொடுப்பாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க என்று என்ன செய்வாங்க?
தள்ளுமொழி ஏற்படும் கூட்டத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது. கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. அவங்களே தப்பு செஞ்சால் ரப்ப இடத்துக்கு வந்திருக்கோம். அதை மாதிரி யாரையும் திட்டிடக்கூடாது. அது இப்படி செஞ்சால் ஹஜ்ஜே பாலாயிடும். இனாக்கில் பிதாலிக்க ரூஹன் நுஸ்க், உண்மையான ஹஜ்ஜுடைய அந்த ரூஹானியத்து உயிரோட்டம் இருக்கிறது உடைந்து விடும். ஹக்கீக்கத்து, அதனுடைய ஹக்கீக்கத்து உடைந்து விடும். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். எங்க சொல்றான்? சூரத்துல் பக்ரால சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபமன் ஃபரத ஃபீனல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை யார் மீது கடமையாக்கி கொண்டாரோ அவர் மீது ஹஜ்ஜு கடமையாயிட்டு. ஃபலா ரஃபஸ, அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் மனைவியோட இல்லறத்துல கூடக்கூடாது. ஒலா ஃபுசூக, பாவங்கள் செய்யக்கூடாது, குற்றங்கள் செய்யக்கூடாது. ஒலா ஃபுசூக, பாவமான அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடாது. ஆனால் ஒலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் செய்யக்கூடாது. பலரும் நமக்கு இது நோய்வினை செஞ்சாஞ்சே தான், தங்கடம் செஞ்சாஞ்சே தான், செய்யக்கூடாது. காரணம் என்ன? ஹஜ்ஜுடைய மகத்தான நோக்கம் என்ன தெரியுமா? அல் ஜலீலா, மகத்தான நோக்கம் என்ன தெரியுமா? முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தாமல் இருப்பது. ஏன்னா அங்கே ஹஜ்ஜில் இது ஏன் கூட்டத்தாரு, இது ஏன் வம்சாவளி, இது எங்கள் நாட்டை சேர்ந்தவன், இவன் எங்கள் ஊரை சேர்ந்தவன், எங்கள் இனத்தை சேர்ந்தவன் அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில் இப்படி வைத்திருக்கிறான். அனைவரும் எதில் வந்துடுவாங்க? தஹ்த உபூதியா, உபூதியா என்ற அந்த கொடையின் கீழே, அந்த 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 கொடியின் கீழே வந்துடுவாங்க. உபூதியா என்னங்க? அல்லாஹ்வுக்கு அடிமை. அப்தியத்துன்னு சொல்கிறீங்க இல்லையா, அல்லாஹ்வுக்கு அடிமை. ஏன்னா அங்கே உடம்புகள் ஒன்று சேருது, உள்ளங்கள் பாசமாகணும். அதே சமயத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருப்போம், ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்திருப்போம். அனைவரும் அலா சஈரின் வாஹிதின், ஒரே மைதானத்தில் நிற்கிறோம். அரஃபா என்ற மைதானம், மினா என்ற மைதானம், முஸ்தலிஃபா என்ற மைதானம், ஒரே மைதானத்தில் இருக்கும். எப்படி நிற்கிறது தெரியுமா? இஸ்லாத்துக்கு மட்டும்தான் அந்த தனி சிறப்பு. பிலிபாசின் வாஹினின், ஒரே ஆடை, ஏஹ்ராம் என்ற ஒரே ஆடை. அந்த 6 நாளும், அந்த 6 நாளும் இஹ்ராம் என்ற ஒரே ஆடை. ஒனிதாயின் வாஹிதின், ஒரே முழக்கம், ஒரே முழக்கம். தல்பியா என்று சொன்னால் தல்பியாவை எங்கள் முழங்கி கொண்டே இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரே இபாதத், வேறுபாடு இல்லாமல். இது இஸ்லாத்தில் சகோதரத்துவத்தை என்ன செய்யுது? பேணுது. தொழுகையும் அப்படி தாங்க பேணுது. ஒரு சமீபத்தில் ஒரு நடிகர், அவர் பேர் ஜெயின்னு நினைக்கிறேன், இந்த இதெல்லாம் பார்க்குறது கிடையாது, ஆனால் இதில் ஒரு உண்மையான நோக்கம் இருக்குது. இன்றைக்கி என்ன செய்றீங்க? நான் முஸ்லீம் தாவா நடத்தும், அது மாற்றுக்கிறது இல்லை. புக்ஸுகளை கொடுங்க, புக்ஸுகளை கொடுங்க, அவனுக்கு யூடியூப்பில் அனுப்புங்க, அதை செய்யுங்க, பயான் பண்ணுங்கள், குரானை கொடுங்கன்னு சொல்கிறோம். இது ஒரு கருத்து. ஓகே, ஒரு நடிகன் உச்சாணியில் இருக்கான். உச்சாணினா பொருளாதாரத்தில் உச்சாணியில் இருப்பான், நடிப்பு தொழில். அவரே சொல்கிறார், மீடியாக்கள் எடுத்து போட்டான். என்ன போட்டானு தெரியல, இஸ்லாத்தை ஒழிக்கலாம் நினைக்கிறானோ. அதாவது சனாதன தர்மம்னு சொல்லி அங்கே சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். அதோட முசபான் ஒரு சகோதரர் அவர் ஒழிப்போன்ட்டார். அதுக்கு மாற்றி அர்த்தம் கொடுத்து, உங்கள்கிட்ட இல்லையா 1000 விளக்கு பள்ளிவாசலில் உங்களை தொழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் தமிழ் மக்களை. கடைசியில் இந்த 1000 விளக்கு என்னான்னு பார்த்தா அது ஷியா பள்ளி. அங்கே இஸ்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, இஸ்லாமியர்கள் சில பிரச்சனையாக இருக்குது. இப்போ இன்னைக்கு பாருங்களேன், மார்க்கத்தில் தான் தௌஹீது இல்லைன்னு சொல்லி போனால் வாழ்க்கையிலேயே தவிடுபடி ஆகிடுமா. அதான் நோக்கம். முஸ்லீம் லீக்கு தலைவர், இதெல்லாம் சொன்னால் இவனுக்கு தேவையாக அந்த ஜும்மாலாம் நினைப்பீங்க. முஸ்லீம் லீக்கு தலைவர் அவர் என்ன செஞ்சார்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தால் அவங்க கூட தான் அல்லாஹ் அனுப்பானா. தலைவர் பெரிய மனுஷன்தான், ஒரு அற்ப பதவிக்காக வேண்டி யாரோட உடன்படிக்கை செஞ்சோமோ அவனை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம பேச மாட்டோம், மாஜாக்கா பாஜாக்கா வச்சா என்னன்னு ஒழிங்க, எத்தனையோ அதோடு சேர்ந்து நீங்களும் ஒழிங்கன்னு சொல்லிடுவோம். ஒரு தமிழகத்தில் ஒரு புரட்சியை தௌஹீதை எழுப்பின ஆளும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அவர் நல்லவரும் கெட்டரும். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஏன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம். அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, என்னைக்கு அரசியலுக்கு போனீங்களோ அன்னைக்கு மார்க்கத்துக்கு இந்த பக்கம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அங்கே நடக்குது. என்ன தொப்பி கலாச்சாரம், ஒரு கல்ச்சரு. ஜட்டி எப்படி ஒரு ஆரோக்கியத்துக்கு போடுறீங்களோ அது போல தான். வார்த்தை கடினமாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஆனால் இவர் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தனா நம்மளை என்ன நினைப்போம்? அம்மானித மோசடி இப்படி தான் இருக்கும் போல தெரியுது. தூக்கி எறிஞ்சிடலாம். இல்லை, எங்கேருந்து விண்ணுலகத்திலேருந்து வந்த மாதிரி கேரளா தங்கள் சொன்னாராம். அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இஸ்லாமிய சாயம் பூசல் தான் பிடிக்கல, இதுக்கு அரசியலுக்கு சாக்கடை. 38வது ரசூலுல்லாவுடைய வாரிசான், 38வது ரசூலுல்லாஹ் வாரிசான்.
எல்லா பேரும் அந்த கேரளா தான் கிடைக்கலாம். காரணம் ஜெண்டா கபூர் வணங்கியுடைய மொத்த இந்தியாவுடைய ஹெட் குவார்டர் என்னது? கேரளா. கேரளா. ஆனால் ஜிம்மா பையன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு கேரளா. ஆனால் அங்கேருந்து அவர் சொன்னாராம், யாரு தெரியுமா? 37 ரசூலுல்லாஹ் வாரிசு யாருங்க? தப்பத் யதா அபீ லஹப்னு சொல்லி யார்? நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை. ஒவ்வொரு நாளும் நித்திய அவரை நமக்கு திட்டிக் கொண்டிருக்கும். காரணம் என்ன? மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் எவன் துரோகம் செய்தானோ, பெருமானாருடைய குடும்பமா இருந்தாலும் சரிதான், பெருமானுடைய நாடு யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ லஹப். அபூ தாலிப் யாரு? கடைசியில் போராடினாங்க. எதுக்கான தெரியுமா? இஸ்லாத்தை வந்து வளர்க்குறதுக்கு சைடு கொடுத்தாங்க, அவர் தொடக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் இப்படி இருக்குது. ஆனால் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னோன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் வந்தவர். அப்படியே பரம்பரையில் வந்தனா முதல்ல தௌஹீத்வாதியாக இருப்பீங்க, ஒன்றுமே இல்லை, அவ்வளோ பேரும் ஜண்டாக்களில் கிடைக்கிறீங்க. ஜண்டாக்கள்னு சொன்னால் கபர் வணங்கி, கபர் வணங்கியாத கபர் முட்டியாக இருக்கீங்க, முட்டுறது. அருமைக்குரியவர்களே, இங்கே எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர், துனியாலும் ஃபெயிலியர். என்னைக்கு ஆகிரத்துடைய பயம் இருந்தால் யாருக்கும் யாரும் செய்ய மாட்டான். இங்கே ஏன்னா முஸ்லீம் என்ற பேர் அந்த கட்சிக்கு வந்ததுனால தான் பிரச்சனை. ஆனால் இப்போ நாங்கள் வர்றேன், ஒரு மனிதர் வந்து நான் சொன்ன நடிகர் ஜி, அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடலாம். அவரே சொல்கிறாரு, முதல்ல சர்ச்சுக்கு போனேன், கிறிஸ்டினாக இருந்தேன், அங்கேயும் பாகுபாடு இருக்குது. கோயிலில் பார்த்தேன், அங்கேயும் பாடுபாடு இருக்குது. நடிகனாக பள்ளிவாசல் உள்ள போனேன், யாரும் எந்த தொந்தரவும் படுத்தலை, கட்டி நின்று அணைச்சி எல்லாரும் மேலோடு தோளோடு தோல், ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க, தோளோடு தோல் பூஜ்யத்தோடு ஒட்டி கொள்கிறாங்க, பாதங்களோடு சேர்த்து கொள்கிறாங்க, பக்கத்தில் யார் நிற்கிறான்னு பார்க்கல. அதனால் எனக்கு இஸ்லாம் பிடிச்சது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு. அதனால எல்லாமே ஹஜ்ஜி மட்டுமல்ல, தொழுகையிலும் கூட அது இருக்குது என்பதைத்தான் இங்கே நான் சொல்ல வருகிறேன். அருமைக்குரியவர்களே, இந்த இடத்துல வந்து ஒரே ஆடையில், ஒரே நிதாவில், ஒரே அழைப்பில், ஒரே பிரார்த்தனையில், ஒரே தல்பியாவில் சகோதரத்தை எழுப்புகிறோம். தாயி எப்படி சும்மா வார்த்தை ஜாலங்களில் இல்லை, எங்கள்கிட்ட சகோதரத்துக்கு ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும், ஹஜ்ஜில் செய்து காட்டுறோம், தொழுகையில் செய்து காட்டுறோம். இது நம்ம விலகி கொள்ள வேண்டிய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் தான் சொல்கிறாங்க, ஐயாமு தஷ்ரீக்கில் தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஹஜ்ஜில் உட்காந்து சொல்கிறாங்க, யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒரே ஆள் தான். யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுபோல் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன அபாக்கும் வாஹிது, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிது, ஒரே கடவுள் தான் உங்களுக்கு, வேறு கடவுள் இல்லை. கல்விக்கு ஒரு கடவுள். அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பள்ளிவாசலை இடி 2வது ஒரு பிரச்சனை. அந்த பள்ளிவாசல் வந்து சரஸ்வதி கல்விக்கான வேண்டி உள்ளவங்க, அதனால் பள்ளிவாசலை அடித்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, கோயிலை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுபோல் நமக்கு ஒரே கடவுள், அவங்களுக்கு பல கடவுள் இருக்குது, அதனால தான் அந்த பிரச்சனைலாம் வருது. அதுபோல் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா ஃபதுல அலா, அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல அலி அரபியின், அரபிக்கு எந்த சிறப்பும் இல்லை, அலா அஜமியின், அரபி அல்லாத விட, ஒலா அஜமியின், அரபி அல்லாததுக்கு சிறப்பு இல்லை, அலா அரபியின், அரபியை விட, ஒலா அஹ்மர, சிவப்பா இருக்கவனுக்கு சிறப்பு இல்லை, யாரை விட, அலா அஸ்வத, கருப்பனை விட, ஒலா அஸ்வத, கருப்பனுக்கு சிறப்பு இல்லை, அலா அஹ்மர, சிகப்பனை விட, இல்லா பித்தக்வா, தக்வாவை கொண்டு யார் முன்னுரிமை படிக்கிறார் அவர் தான் அல்லாஹ் இடத்துல சிறந்தவர். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ் இடத்துல மகத்தானவர், அல்லாஹ் இடத்துல முதல் இடத்தை பெற்றவர், அல்லாஹ் இடத்துல பரிசு பெற்றவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் யார்? இறையச்சமுடையவர் என்று திருக்குர்ஆன் பறைசாட்டுகிறது. அதான் ஹஜ்ஜின்னு சொல்லி காட்டுது. எனவே அருமைக்குரியவர்களே, இதெல்லாம் விளங்கி கொண்டவர் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் யாராவது ஒரு ஆள் பெருமையோடு செய்வாரா? இதெல்லாம் விளங்கி கொண்டவர் நான் உயர்ந்தவன் நினைப்பாரா என்பதைத்தான் இந்த நேரத்தில் உணர வேண்டும். அருமைக்குரியவர்களே, தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில், நம்மளோட ஹஜ்ஜுடைய இருக்கக்கூடிய நேரத்தில், இவர் பலகீனமானவர், இவர் ஏழை அப்படின்னு நம்ம தூரம் வைக்கக்கூடாது, பாகுபாடை காட்டக்கூடாது. அதுபோல் சையிலையும் சரி, சையில உணர வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சையில வந்து என்னன்னு சொன்னோன்னா, நம்ம உம்மா, நம்ம தாய் யார்? ஹாஜர் அலைஹா அஸ்ஸலாம், அவங்கள வந்து அங்கே நினைவு கூறுறதா இருக்குது. நம்முடைய ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கிறது எப்படின்னு சொன்னோன்னா, நல்ல உறுதியான அல்லாஹ் மேலே எண்ணம் வைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும் சொல்லி காட்டுகிறது. அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமும் இருக்கிறது, ஒரு துயரத்தில் கூட பொறுமை காத்தார்கள் அந்த அம்மையார். அவங்க கட்டிச்சாரம் கொண்டு போனாங்க, கட்டிச்சாரம் தண்ணீர் உணவு, அது தீர்ந்து போச்சு இல்லையா? உடனே
பதறாமல் அல்லாஹ் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே இங்குமா ஓடி பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? தல்தமிஸ் ஹவுஸ் மின் ரப்பிஹா. அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் காமத் எழுஞ்சி நின்றாங்க. தல்தமிஸ் ஹவுஸ் மின் ரப்பிஹா, அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள், யா ஹவுஸ் யா முஹையத்தீன் என்று பக்தாத்தில் இருக்கக்கூடிய அடக்கம் பெற்றக்கூடிய அந்த நல்ல அடியாரால் அழைக்கிறாங்க. யா ஹவுஸ் யார்? அல்லாஹ் அல்லாஹ் அப்படி அழைச்சாங்க. யார் அழைச்சாங்க? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சாங்க. இதெல்லாம் தெரியாம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க, திரும்ப திரும்ப ஹஜ்ஜி செய்யறாங்க. விலங்கல்ல மார்க்கத்தில் இவங்க போகக்கூடிய உலமாக்கள் என்னன்னா ஒன்லி ஒன் ஃபுளூஸ், ஒன்லி தாயா போகக்கூடிய ஒன்லி ஒன் ஃபுளூஸ். அவங்களுக்கு தேவை தான். வார்த்தை கடினமா இருக்கும், சத்தியமா இருக்காம பாருங்க. நான் ஒன்றும் புலி இல்லை, ஜும்மா முடிஞ்சோன்னு கேட்கலாம், இது என்ன இப்படி தப்பான இருக்கு, தவறாக சொன்னீங்க கேட்கலாம். மலக்கல்ல மனிதன் தான். அந்த அடிப்படையில் வந்து தஸ்ஆ பைன ஸஃபா வல் மர்வா. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி பேசினவொன்னே கலைஞரா இவங்க வந்து பேச்சா இருக்க லாய்க்கலன்னு போயிடுறாங்க. அது எத்தனை பேர் போனாங்க. தஸ்ஆ பைன ஸஃபா வல் மர்வா. சஃபா மர்வாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஹாதியத்தன் ஹாயிஃபத்தன், பணிந்தவர்களாகவும் அதுபோல வந்து பயந்தவர்களாகவும் அவங்க அப்படி தானே ஓடினாங்க. முல்தர்ரத்தன் துதுயிரு ஃபக்ரஹா இலா ரப்பிஹா. அந்த இடத்துல என்ன செய்யணும் தெரியுமா? என்ன என் ரட்சகன் எனக்கு இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி வறுமையிலிருந்து காப்பாற்றினானோ, எப்படி இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தார்களோ, இல்லாத இடத்துல இருந்து அல்லாஹ் இல்லாத இடத்துல உருவாக்குவது அல்லாஹ், இருக்கிற இடத்துல உருவாக்க மனிதன். எனவே எப்படி அல்லாஹ் கொடுத்தானோ ஒரு ஃபவ்வியு அம்ரஹா பைன யதை, அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா காரியத்தையும் அல்லாஹ் முன்னால வைத்தார்களோ, எப்படி ஃபமா ஜாலத் கதாலிக அத்தா கஷபல்லாஹ் குர்பத்தஹா, ஹாஜர் அம்மையார் அவர்களுடைய அந்த இதையை, அந்த தேவையை, அந்த கஷ்டத்தை அல்லாஹ் போக்கினானோ, அதுபோல வானச உருபத்தஹா, அவங்களுக்கு தனிமையிலிருந்து நிம்மதியை கொடுத்தானோ. கணவர் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஓ ஃபர்ரஜ ஷித்ததஹா, கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் எப்படி காப்பாற்றணும். சஃபா மர்வால போகும்போது அந்த எண்ணம் வரணும். அன்பா இதான் என்ன வருது? செல்ஃபி எடுக்கிறீங்க, இப்படி தீட்டு போகிறீங்க. இது அந்த ஹஜ்ஜு ஃபுல்லாக அல்லாஹ்க்கு இல்லைடா, பாருங்கள் உலக மக்களே பாருங்கள், நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே பாலாகிறது. யாராம் உடல காட்டுறீங்க. அன்பா அலைஹா ஜம்சம மான் முபாரக்கன் தாமு துஅமின் வ ஷிஃபாஉ சுக்மின். இன்னைக்கும் கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்லை, காதால் கேட்கறது மட்டும் இல்லை, அனுபவிக்கிறோம். எதை அனுபவிக்கிறோம்? ஜம்சம் இன்னும் நினைத்து கொண்டு இருக்கான். எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய வல்லமை அங்கே இருப்பது ஒரு பெண்மணி மூலமாக, ஒரு குடும்பத்தின் மூலமாக. அதை தான் தியாக செம்மலாக பாராட்டுறோம். ஹஜ்ஜுடைய சிந்தனைகள்லாம், உம்ராவுடைய சிந்தனைகள்லாம் அவங்கள தான் இழுத்து கொண்டு வருது. அது சரியாக இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும். இந்த ஜம்சம் இருக்கிறது முபாரக்கான பரக்கத்து பெற்ற மாய். ஜம்சம் இருக்கிறது உணவுக்கு உணவாகவும் இருக்கிறது. ஜம்சம் இருக்கிறது நோய்க்கு நிவாரணம் தருவதாக சில ஹதீஸ்கள் சொல்லப்படுது. சஹியான ரிவாயத்தையும் சொல்கிறாங்க. எனவே இந்த நேரத்தில் சஹி செய்யக்கூடியவர் என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்ம முபாரக்கான இடத்துல இருக்கோம். இவங்க அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய தேவையை நிறைவேற்றுற மாதிரி அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையுடைய தேவையை நமக்கு நிறைவேற்றுவான். நம்முடைய வறுமையை கஷ்டத்தை போக்குவான். நம்ம உடனடியாக உள்ள தேவையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன தேவைப்படுதோ, ஆரோக்கியம் தேவைப்படுதோ அதெல்லாம் தருவான். நம் பாவத்தை மன்னிப்பான். நம்ம அல்லாஹ்வின் பக்கமே முன்னோக்கியவர்களாக கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று மகத்தான ஹஜ்ஜுடைய பாடம் சொல்லி காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை ஆரோக்கியம் தருவானா என கூறி முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் क़ால யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். அருமைக்குரியவர்களே, ஹஜ்ஜில் நாம் ஃபல் ஹஜ்ஜு யதூஃபி தில்கல் மஷாயிரி, ஹஜ்ஜுடைய இடங்கள் நிறைய இருக்குது. அதில் எஸ்தஹதிரு மௌக்குஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நினைவு கூறணும். காரணம் தெரியுமா? ஈன உமிர ஃபில்தத்தி கபிதிஹி, தன்னுடைய ஈரக்கொலையை அறுப்பதற்காக வேண்டி முயற்சி செஞ்ச இடம். அந்த நேரத்தில் ஷைத்தான் அவங்களுக்கு அலங்கரித்து காட்டினானா. இன்னைக்கு கல் எறிகிறோம்ல, ஷைத்தான் கல் எறிகிறோம், ஷைத்தானை கழுப்பில் இருந்து எரியல, இப்படி தீட்டு வர்றதுனால ஷைத்தானை கொண்டே வரோம் வீட்டுக்கு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனாரை அறுத்து பலியிடக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் அலங்காரமாக சொன்னான், உன்னுடைய ஈரக்கொலை, உங்களுடைய ஈரக்கொலை கொடுத்துடாதீங்க, இவ்வளோ நாள் கழித்து பிள்ளை கிடச்சிருக்குது என்றெல்லாம் ஆசபாசங்களை ஊட்டினான். ஆனால் அந்த ஈரக்கொலை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபமா தரத்தத, ஒன்றும் அப்படிலாம் சிந்தனை போடக்கூடிய நேரத்தில் கட்டுப்படலை. ஒலா தனாவா, கொஞ்சம் கூட தாமதப்படுத்தலை. உடனே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு பிரகாரம் அறுக்க முற்பட்டாங்க.
நரபலி இஸ்லாத்தில் கூட அதெல்லாம் பாதுகாத்தான். அந்த நேரத்தில் ஜெயித்து காட்டினாங்களா இல்லையா எல்லா இடத்துல சொன்னார். மகனும் சொன்னார், யாபதி குழந்தை சொல்லிச்சு, என்னுடைய தந்தையை அப்படி வளர்க்க போய் தான் சொன்னார், அப்படி ஊட்டி வளர்க்க வார்த்தைக்க போய் தான் சொன்னார். யாபதி என்னுடைய தந்தையை காலங்காலமாக கேட்குறோம், கேட்டு இது ஒரு கவசாவாக நினைக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இது உண்மையான வரலாற்று சம்பவம் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் தியாக மனப்பான்மை நம்ம இடத்துல வரும். கால யாபதி, என் தந்தையே, மாத்துமர் ஏவும் உங்களுக்கு ஏவப்பட்டதோ அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. மாத்துமர் நீங்கள் உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ நீங்கள் உங்களுக்கு செய்யுங்க. சதஜிதுனி என்னை பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினா நான் சாபிரி அறுக்கும் போது நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், ஹஜ்ஜுடைய நேரத்தில், கல் எறியக்கூடிய நேரத்தில் என்ன வரணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களை ஷைத்தான் வந்து நமக்கு என்ன செய்யும்? விரோதியாக இருப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிது அதுவா இன்னமா யது ஹிஸ்பு லியகுன மின் அஸ்ஹாபி ஸஈர். ஷைத்தான் ஆதமுடைய மக்களுக்கு விரோதி, அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை அழைப்பதெல்லாம், தன்னுடைய கூட்டத்தார் அழைப்பதெல்லாம் நரகவாசி ஆகிறதுக்காண்டி தான். அதனால வந்து அந்த தர்மில் ஜிமாரி கல்லெறியக்கூடிய நேரத்தில், ஆஜியல் கல்லெறிய கூடிய நோக்கத்தில் என்னன்னா கல்பின் யஸிமு அலா முஜாஹிது ஷைத்தான், ஷைத்தானோட நம்ம போராடுறோம் அப்படின்னு நினச்சிரு. இங்கே என்ன, நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஒரு ஆள் வந்து அதாவது போலீஸ் விரட்டுறாங்க, ஒரு ஆள் வந்து கொடையை வச்சுக்கிட்டு, பெரிய கொடையை வச்சுட்டு துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி சுடனோடனே தலையில் அடிச்சுக்கிறாங்க. எப்படா இவன் ஹஜ்ஜுக்கு வந்தானோ, ஹஜ்ஜுடைய பாடம் எப்படா நடத்துனாங்க, எவ்வளோ பெரிய எல்லாம் அஜ்னபி, அருமைக்குரியல வேதனைக்குரியது. அதுபோல் இந்த அதாவது கல்பில் இருந்து முதல்ல ஷைத்தானை எரிஞ்ச பிறகு தான் கையால் எரியணும் என்ற பாடம் ஹஜ்ஜி சொல்லி காட்டி வல்ல அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜா ஆக்க வேண்டும். போயிருக்கிறவர்களுக்கு நமக்கு அந்த தேவையை தர வேண்டும், அந்த நாட்டத்தை நம்ம நினைக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் முயற்சியும் செய்வானாக. அல்லா இடத்துக்கு நம்ம துவாவும் கேட்க வேண்டும், அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரையும் அந்த பணிதமிக்க அந்த அமலில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இதன் மூலமாக சொர்க்கத்தை தருவானாக. இதன் மூலமாக தௌஹீதை நமக்கு இன்னும் கொஞ்சம் மேல்படுத்துவானாக. இதன் மூலமாக அந்த தியாக செம்மலுடைய குடும்பத்தை நம்ம தெரிந்து அறிந்து அவர்களுக்குள்ள ஈமானையும், அவர்களுக்குள்ள தக்வாவையும், அவருக்குள்ள தௌஹீதையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று நேரத்தில் துவா செய்தவனாக முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.